ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்து காலையிலே லைவ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து நம்ம கோவில், அதாவது நான் பிறந்து வளர்ந்த ஊர் இருக்கு இல்லையா, நான் வந்து இன்றைக்கி சைதாப்பேட் போயிருந்தேன். அங்கே தான் வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரே. அங்கேருந்து தான் கல்யாணம் பண்ணின்னு நான் வந்து திருவள்ளூர் வந்திருக்கேனே. ஸோ எப்பயாவது தான் நான் அம்மா வீட்டுக்கு சைடு போவேன். அதாவது நல்லது கெட்டதுன்னா கலந்து போ பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நான் போவேனே. அப்படி போகும்போது இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்றதுனால நான் கோயிலுக்கு போனேன். காரணேஸ்வரர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோயில்னால் அந்த கோவில் தான். ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். எனக்கு வந்து மைண்டு சரியில்லை. நான் ஒரு சனி பிரதோஷத்துக்கும் 3 மணிக்கு வெயிலில் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அப்புறமா சிவனுக்கு அபிஷேகம், பாலாபிஷேகம் எல்லாம் பார்க்காதவங்க அந்த கோயிலை ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன். நான் லைவ் போட்டிருந்தேன். பட் காலையில் யாரும் ஆன்லைனில் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் பார்க்கல. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன். அப்படியே வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு பெரியம்மாவில் மொத்தம் 5 பேர்கிட்ட இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விசேஷன்றதுனால நான் போயிருந்தேன். இன்றைக்கி எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் எனக்கு நல்லாவே கிடச்சிது. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர், எங்கள் அம்மா மட்டும்தான் இப்போதைக்கு இல்லை. எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வந்து எல்லாரையும் பார்க்கும்போது எங்கள் அம்மா இல்லைன்ற ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இத்தனை பெரியம்மா இருந்தாலும் என்னோட பெரியம்மா, எங்கள் அம்மாவோட 2வது அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்காக எல்லாமே செய்வாங்க. அவங்க வந்து எனக்கு என்னென்னாலும் வாங்கி வச்சுருந்தாங்க பாருங்கள். என் பிறந்த நாள்னே நான் போனதுக்கு எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தோசை தவா ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இல்லை இங்கே வரும்போதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா நான் தோசை சுடுற கல்லெல்லாம். அதனால் ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க பெட்டு போட்டுக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு பேன் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்க அப்பப்போ இந்த சீட்டெலாம் போட்டாலாம் கொடுப்பாங்களே கிஃப்டாக, அந்த மாதிரி வர பொருளெல்லாம் எனக்காக எடுத்து வச்சு இன்றைக்கி நான் போனதும் எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. புதுசாக ஒரு பிளேட்டு பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்தாங்க. என்னதான் நமக்கு அம்மா வீடுனாலுமே அந்த போனால் நம்மளை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு நமக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம நிறையவே நான் மிஸ் பண்ணுவேன். என்னைக்காவது தான் போவேன், ஆனால் போனேன்னா எனக்கு எல்லாமே கொடுத்து தான் அனுப்புவாங்க. என்னால் தான் தூக்கிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது. இது போல் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் எல்லாரையும் மீட் பண்ணேன். எல்லாருக்கிட்டேயும் எனக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. சின்னதாக எனக்கு கிடச்ச கிஃப்ட் எல்லாமே எனக்கு பாப்பா சின்னதாக கிஃப்ட் கொடுத்தா, என் ஹஸ்பண்ட் சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. இந்த சந்தோஷமே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். லைஃப்பில் நம்ம ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும்போது வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்தாச்சு பட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லதாக நடக்கணும். நம்ம மனசுக்குள்ளே நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணணும் வைங்களேன், எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். நான் அப்படி தான் நம்புவேன். என்னோடய ப்ரேயர், என்னுடைய குணம் எல்லாமே ஒரே போல் இருக்கும்.